இந்த நினைவிடங்களை எல்லாம் கண்டவர்கள் எல்லாம் கடற்கரையில் படுத்துறங்கி பல நூறு கோடிகளுக்கு சமாதி கட்டி வைத்திருக்கும் போது இவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டுகிற காலம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய பாட்டி நினைவிடம் எத்தனை என் தம்பி தங்கைகளுக்கு தெரியும். இந்த மரத்துக்கு கீழே உள்ளே ஒரு கோழிக்கூட அளவு நீங்க குனிந்து போனால்தான் பார்க்க முடியும். திட்டமிட்டு தமிழருடைய வீர குறியீடுகள் அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டனார் மருதுபாண்டியர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி திரும்புகிற இடத்தில் நமக்கு எவ்வளவு வெறியும் கோபமும் ஏறுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் மறைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வாழாது என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். அப்படி வரலாற்றை மறந்துவிட்ட இனம் நாம் என்பதாலேயே, வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் என்பதாலேயே சாதி மத உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நாங்கள் பெருமைமிக்க தமிழர் என்கிற இன உணர்வை மறந்துவிட்டு இன்னைக்கு வந்தவன் போனவனிடத்தெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எந்த உரிமையும் நமக்கு இல்லை. அதை போல இந்த நிலத்திலே போராடி இந்த மண்ணின் அடிமைத்தனத்தை அறுப்பெரிய தூக்கிலே தொங்கிய வீர மறவர்கள் நம்முடைய பாட்டனாருக்கு இதே சிவகங்கை என் மண்ணினுடைய தலைநகரிலேயே மிகப்பெரிய வெங்கல சிலைகளை நிறுவேன் என்று உங்கள் மகன் நான் உறுதி தருகிறேன். அப்படி கடையலு வள்ளல்கள் பாரி ஓரி பேகன் காரி ஆய் நல்லி அதிகமான் என்று வள்ளல்கள் இருந்திருப்பார்கள். நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளலாக இருந்தது தமிழரின வரலாற்றில் தான். முல்லை கொடிக்கு பேரை கொடுத்து விட்டு சென்றார். ஒரு குச்சியை உண்டு விட்டு சென்றிருக்கலாம், அல்லது அரண்மனைக்கு போய் அங்கு ஒரு முல்லை கொடி தத்தளித்து தவித்து நிற்கிறது, ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம். நாம் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த செடிக்கு ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்த பாரி தான் ஏறி சென்ற தேரையை நிறுத்திவிட்டு சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானதாக உங்களுக்கு தெரியலாம், முட்டாள் மன்னன் என்று கூட எண்ணலாம். ஆனால் அந்த செயலில் மேலோங்கி இருப்பது தமிழ் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.